Behind Woods Gold Medal for Best Wholesome Performer, RJ Balaji for LKG. பெரிய கை தட்டலடா, let's welcome RJ Balaji அவர்கள். ஹாய் கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட் அம்லா சச் அ பிரேவ் ஃபில்ம் ஆடை அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு எல்கேஜி வந்து சினிமாவில் முதல் ஸ்டெப் பேபி ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து ஒரு 7 வருஷமாக இங்கே இருக்கேன், 25 படம் மேலே நடிச்சிருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ணுற எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க, கூட நடித்தவங்க நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டு டூ மை ஓன் ஃபில்ம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த டைரக்டர்ஸ், சுந்தர் சி சார், மணிரத்னம் சார், ஏஎல் விஜய், ஏஆர் முருகதாஸ் சார், விக்னேஷ் சிவன், இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. பிகாஸ் இவங்க கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டு அவங்க கிட்டேருந்து மூக்கில் உறிஞ்சது தான் நான் எல்கேஜியாக எழுதின படம். அண்ட் நான் ஒரு விஷயம் நம்புவேன், ஒரு வேலையை இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு நான் கற்றுக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக பண்ணினோன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ இந்த சினிமாவை கற்றுக்கிறதுக்கு நான் ஒரு 7 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அதை நான் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா தெரில. பட் எல்கேஜி உங்களுக்குலாம் பிடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப வருஷம் இங்கே இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்காக நிறைய நல்ல படங்கள், ஜோதிகா மேம் சொன்ன மாதிரி ஃபில்ம் வித் சம் டேக் அவே இருந்தால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ அடுத்ததான் மூக்குத்தி அம்மனும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் திஸ் அவார்ட்ஸ். நன்றி. நீங்கள் நயன்தாரா மேடமோட பக்தன், அதான் இப்போ சொன்னீங்களே மூக்குத்தி அம்மன், அதுதான் அப்படி கேட்க. அது அந்த படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது அப்டேட்ஸ் கொடுங்களேன். அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ தான் நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்து தான் நான் இங்கே வந்தேன். இந்த இன்னொரு அப்டேட் வந்து உங்களுக்கு நிறையா விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறதுக்கு காரணமே வந்து தளபதி 64 தான். ஏன்னா என் படத்தில் இன்றைக்கி ஒரு ஃபைட் இருந்தது. ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் வந்து விஜய் சார் படத்துக்காக இன்றைக்கி வந்ததுனால அந்த ஃபைட் கேன்சல் ஆனதுனால நான் ஃபைட் போடல. ஸோ தமிழ்நாட்டு மக்களை அவர் காப்பாற்றிருக்கார். அதனால தான் நான் இங்கே வந்தேன். அண்ட் எல்லோரும் வந்து நான் சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே இல்லை, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஆப்பை வந்து டெலிட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் இருக்க நான் ஆப் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா வேலை செய்யும்போது ஒரு 3-4 மணி நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் கூட இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இது நயன்தாரா விரதம் இருக்காங்கன்னு போய் சொல்கிறீங்க, அவங்க வந்து வான்கோழி பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படிலாம். அதெல்லாம் போய் உண்மையிலேயே வந்து ரொம்ப தீவிர ஸ்ரத்தையோடு நாங்கள் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. ஸோ கடவுள் படம் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்ரத்தையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பலன் அந்த கடவுளே கொடுப்பார் ரிலீஸ் ஆகும்போது நம்புகிறோம்.